தெமுவில் கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது இந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றா ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது இதை டெலிவரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ்லையும் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைச்சு. அது வந்து இலங்கையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு பிறகு பொருட்கள் அதிகமாக வரும்போது அதை வந்து டெலிவரி பண்ண முடியாமல் போணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அலி எக்ஸ்பிரஸால் பேமெண்ட்ஸ் வந்து இலங்கையில் இருக்க கொரிய பார்ட்னர்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கல. அதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாமே ரிட்டர்ன் போயிருச்சு, ரிஃபண்ட் வந்து கிடைக்காமல் போயிருச்சு. இப்படிங்கிற நிறைய பிரச்சனை அலி எக்ஸ்பிரஸ்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து இருந்துச்சு. பட் இதுதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தெமுலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த கொரியர் சர்வீசஸ் எதுலையுமே பொருட்கள் வந்து டெலிவரி பண்றாங்கல்ல, பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பொருட்களுக்கு கால் பண்ணா எந்த ஒரு ஆன்சருமே இல்லை, எந்த ஒரு கொரியர் சர்வீஸ்லையுமே எந்த ஒரு பதிலுமே வந்து கிடைக்கிது இல்லை. டெலிவரி அப்டேட்டுமே பார்த்தோம் அப்படின்னா டெலிவரியில் நம்மளுக்கு வந்து தெமுல பார்த்தாலுமே நம்மளுக்கு பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய அட்ரஸ் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு தடவை கூட கால் பண்ணாமல் இதை எப்படி அதை அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய